மக்களுக்கு வணக்கம், நண்பா நண்பிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கோமாளி. அது என்னடா கோமாளி? ஆமாம், கோமாளித்தனமான சில கொஸ்டின் நான் வந்து கேட்க போகிறேன். அதனால கோமாளி. அண்ணன் மாதிரியே நான் பேச போகிறேன். அண்ணன் மாடுலேஷனில் பேச போகிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ணன் சொன்னார், டிஎம்கே ஒரு தீய சக்தி, காங்கிரஸ் ஒரு பொட்டி வாங்கின காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு அண்ணனுடைய தூய ஆட்சி அமைய அந்த தீய சக்தியும் அந்த பொட்டி வாங்கின காங்கிரஸும் தான் தேவைப்படுது அப்படின்றத இந்த காலம் வந்துட்டு தெளிவாக பதிலை வைக்கிது. இதுக்கு நீங்கள் சொல்லலாம் அந்த கோமாளிக்கு, ஆட கோமாளி ஆட்சி அமையணும்னா எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு. அது இந்த கோமாளிக்கு தெரியும். இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது வேற என்னன்னா, இன்றைக்கி காலம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனுஷனும் சொன்னது மாதிரியே இருக்கவும் முடியாது, சொன்னது மாதிரியே நடந்துக்கிறவும் முடியாது அப்படின்றத இந்த தூய சக்தி ஆட்சி அமையறதுக்கு முன்னாடியே காலம் வந்து நச்சுன்னு ஒன்று காமிச்சிருச்சு. அதனால இனிமேல் நண்பா நண்பிகள்லாம் சீமான் அண்ணாவை இந்த மாற்றி பேசுகிறாரு, இந்த மாற்றி பேசுகிறாருன்னா சொல்லக்கூடாது. அந்த தகுதியை இங்கேயே இழந்தாச்சு. இந்த கோமாளி கேட்குற கொஸ்டின் கரெக்டாக? உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஒரு அரசியலை உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு நாங்கள் எதிரியாக தெரியும். ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லை, உங்களை நாங்கள் எதிரியாக பார்க்கல. எப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை கொஞ்சம் விளக்கப்படுத்தப்பா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இதுக்கும் இந்த கோமாளி மேலே கோவப்பட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா நண்பா நண்பிகளே? அடுத்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தீய சக்தியா இல்லை தூய சக்தியா? ஒன்று தூய சக்தியாக இருந்தால் தீய சக்தியை ஏற்றுக்கிறக்கூடாது, இல்லை தீய சக்தியாக இருந்தால் நீங்கள் விட்ட ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அப்படின்றத அண்ணன் சொல்லணும். சொல்லிட்டாருன்னா மாற்றி பேசுகிறாருன்ற கதை வந்துடும். இப்போ புரிஞ்சிச்சா? வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றத உங்கள் அண்ணன் மூலமாக கதை எழுதினவர் சொல்லியிருக்காரு. உங்கள் அண்ணன் சொல்லலை. எப்படி அரசியல் வந்து உங்கள் அண்ணன் பண்ணலையோ, பின்னாடி ஒரு டீம் வச்சு பண்ணாங்களோ, அது மாதிரி உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த வட்டம் உங்களுக்கே வட்டம் அடிச்சிருச்சா? கோமாளியை கோவிச்சுக்கிறாதீங்க. யாராச்சும் நண்பா நண்பிகள் டிவிக்கு தொண்டர்கள் யாராச்சும் இருந்தால் இதுக்கு சரியான விளக்கத்தை கொடுங்க. ஏன் தீய சக்தின்னு சொன்னவர் இப்போ வந்துட்டு அந்த தீய சக்தியை ஏற்றுக்கிட்டாரு? காலம்தான் ஏற்றுக்கிற வைக்கிதுல. அப்போ ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்கள். அவங்க வந்து தீய சக்தி இல்லை, தூய்மையான சக்தி. நீங்களே தூய சக்தின்னும் போது நீங்கள் தான் அவங்கள திட்டியிருக்கீங்க. திட்டுனவங்கன்னு கூட பார்க்காம உங்களுடைய ஆட்சி மலரட்டும்னு சொல்லி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறானா அவன் தீய சக்தியா இல்லை உங்களை கூட அவன் தூய சக்தியா? கோமாளி கரெக்டாக கேட்டேனா கொஸ்டின்? கோச்சிக்கிறாம பதில் சொல்லுங்கள்.